நிகாடா ஜப்பான்ல இருக்கிற சின்னதான ஒரு நகரம். அங்க வாழ்ந்துட்டு வர 9 வயசு சின்ன பொண்ணு புசாகோ சானோ. பேஸ்பால் கேம்னா அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். தன்னோட பள்ளியில் நடந்த பேஸ்பால் கேமை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்போ காணாமல் போனதா போலீஸுக்கு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று பதிவாகுது. அந்த சின்ன பொண்ணு வீடு திரும்பல. பல நாட்கள் ஆகுது, மாதங்கள் ஆகுது, வருடங்கள் ஆகுது. அப்பவும் அந்த பொண்ணு எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்படி காணாமல் போனதா சொல்லப்பட்ட அந்த பொண்ணு காணாமல் போய் திடீரென்று 9 வருடங்களின் பின்னாடி திரும்பி வந்துட்டாங்க என்ற செய்தி ஜப்பான் முழுவதிலுமே வைரலாக பேசப்படுகிறது. அப்படி புசாகோ சானோவுக்கு என்ன நடந்தது இந்த வீடியோல பார்ப்போம். சஞ்சோ ஜப்பானோட நிகாடா பிரிஃபெக்சர்ல இருக்கிற ஒரு சின்னதான ஒரு இடம். மலைகளால் சூழப்பட்ட ஒரு கிராமம் என்று சொல்லலாம். இங்க தான் புசாகோ சானோ பிறந்து வளர்ந்து வராங்க. 1990 நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு புசாகோ பள்ளியில பேஸ்பால் கேம் ஒன்று நடைபெற்றிருக்கு. அதை பார்க்கறதுக்காக அன்னைக்கு பெற்றோர் இல்லாம புசாகோ சானோ தனியால தான் போயிருக்காங்க. அன்னைக்கு கேம் முடிஞ்சு வளமையா வீடு திரும்புற பாதையில நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ புசாகோ சானோவுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் கார் ஒன்றுல வந்து புசாவோக்கு பக்கத்துல அந்த காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்திருக்கார். அந்த நபர் கையில கத்தி ஒண்ணு கொண்டு வந்திருக்கான். அதை வச்சு அந்த சின்ன பொண்ணை மிரட்டி கார்ல வந்து ஏறி உட்கார சொல்லி இருக்கான். 9 வயசே இருந்த அந்த சின்ன பொண்ணுக்கும் அந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும், தப்பி ஓடணும்னு கூட தெரியல, இல்லனா சத்தம் போட்டு யாரையாச்சும் கூப்பிடணும் என்று கூட தெரியல. சோ அந்த நபரோட மிரட்டலுக்கு பயந்து அன்னைக்கு அவனோட கார்ல அவன் சொன்ன மாதிரியே ஏறி உட்கார்ந்திருக்கா. ரொம்ப நேரமாகியும் புசாகோ வீட்டுக்கு வரல. அந்த கிராமத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் அந்த பொண்ணோட பெற்றோர் மற்றும் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே சில நாட்கள் விடாம தேடுறாங்க. போலீஸும் ஒரு பக்கம் தேடிக்கொண்டிருக்கு. ஆனா காணாமல் போன அந்த 9 வயசு பொண்ணு பற்றி எந்த தடயமும் அப்ப கிடையாது. ஒரு சிலர் அன்னைக்கு புசாகோ ஒரு உயரமான ஒரு நபர் ஒருத்தர் கூட வீட்டுக்கு வர வழியில நின்று பேசிக் கொண்டிருந்ததாக சொன்னாங்க. இதை தவிர காணாமல் போன பொண்ணு பற்றி எந்த ஒரு தடயங்களும் போலீஸுக்கும் கிடைக்கல. அன்னைக்கு புசாகோவை கடத்திட்டு போன அந்த மர்ம நபரோட பெயர் நொபியுகி சாட்டோ என்று சொல்லப்பட்டது. 1962 பிறந்த அந்த நபருக்கு புசாகோவை கடத்திட்டு போறப்போ 28 வயதா இருந்திருக்கு. யார் இந்த நொபியுகி என்று பார்த்தோம்னா வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை, கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்ல. இவரோட அம்மா வயசான நபர் ஒருத்தரை திருமணம் பண்ணி இருக்காங்க. அந்த நபர் நொபியுகியை ரொம்பவே கொடுமைப்படுத்தியதா சொல்லப்படுகிறது. அதனால அம்மாவோட தான் நொபியுகி ஆரம்பத்துல ரொம்பவே நெருக்கமா இருந்திருக்கான். அதிகமான தனிமை, அதோட அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டரும் இருந்திருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்கான். சின்ன விஷயத்துக்கும் ரொம்பவே ஆத்திரப்பட்டு ரொம்பவே கோவப்படுற தன்மை அவன்கிட்ட இருந்திருக்கு. இது அதிகமானதுனால தன்னோட அம்மாவையே கொடுமைப்படுத்துற அளவுக்கு அவனோட மனநிலையும் மாறி போயிருக்கு. நொபியுகி புசாகோவை கடத்தினது இது முதல் வாட்டி இல்ல. முன்னாடியே குழந்தைகளை கடத்த அவன் முயற்சி பண்ணி இருக்கான். அங்க சுற்றி நின்றவங்க அவன் குழந்தைகளை கடத்த முயற்சி பண்றத பார்த்து அந்த கடத்தல் தோல்வியில முடிஞ்சு போயிருக்கு. புசாகோவை கடத்தினது தான் அவனோட முதல் வெற்றிகரமான கடத்தலாகவும் இருந்திருக்கான். புசாகோவை கார்ல ஏத்தி கடத்திக்கிட்டு அவன் அம்மாவோட வாழ்ந்த வீட்டுக்கு கொண்டு சென்றிருக்கான். அது புசாகோவோட கிராமத்துல இருந்து 55 கிலோமீட்டர்கள் தள்ளி இருந்திருக்கு. அந்த வீட்டோட கீழ்த்தடத்துல அவங்க அம்மா இருந்திருக்காங்க. மேல் மாடியில ஒரு அறையொன்னுல தான் அவன் தங்கி இருந்திருக்கான். அவன் தங்கி இருக்கிற அந்த அறை சுவற்றுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருந்திருக்கு. அங்கதான் புசாகோவை அவன் கடத்திட்டு வந்து வச்சதா சொல்லப்படுகிறது. இதுல ஆச்சரியமான விடயம் என்னன்னா, இப்படி ஒருத்தரை ஒரு ரூம்ல போட்டு 9 வருடங்கள் வெளி தொடர்பு எதுவும் இல்லாம அடைச்சி வைக்க முடியும் என்பதுதான். கடத்தி கொண்டு வந்து அந்த மாதம் தொடக்கம் சில மாதங்களுக்கு கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில தான் புசாகோ சாப்பிடும் போது மட்டும்தான் கைகள் மட்டும் அவிழ்த்து விடப்பட்டிருக்கு. பாத்ரூம் போறதுக்கு கூட அனுமதி இல்ல, குளிக்கிறதுக்கும் அனுமதி இல்ல, உடை மாற்றுவதற்கும் அனுமதி இல்ல. பல மாதங்கள் ஒருவேளை சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடறதுக்கு கூட கிடைச்சிருக்கு. நொபியுகி சொல்றத கேட்கலன்னா புசாகோ அன்னைக்கு ரொம்பவே சித்திரவதை பண்ணப்பட்டிருக்கா. ஆனா ஒரு வாட்டி கூட அந்த பொண்ணுகிட்ட அவன் தப்பான நோக்கத்துல நெருங்கல என்று சொல்லப்பட்டது. சில வருடங்கள் கழிந்த பிற்பாடு தான் தன்னோட உடைகளை புசாகோவுக்கு அணிய கொடுத்திருக்கான். அந்த அறையை விட்டு வெளியே போகவோ அல்லது வெளி உலகத்தை பார்க்கறதுக்கோ 9 வருடங்களாகவும் அனுமதிக்கல. புசாகோ உடல்நலம் சுகம் இல்லாம இருந்தப்ப கூட வைத்திய உதவிக்கு கூட அனுமதிக்கல. அவங்க அம்மா கீழ்த்தளத்துல இருந்திருக்காங்க. அவங்க எப்போ அவனோட அறைக்கு வந்தாலும் அவன் ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்கான். சில வேளைகள் அவனை தாண்டி அவங்க அம்மா மேல் மாடிக்கு வாரத்துக்கு முயற்சி பண்ணி இருந்தும் அவங்கள படிக்கட்டுல தள்ளி விட்டு காயப்படுத்தி இருக்கான். நாளுக்கு நாள் மகனோட கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாத அவங்க தன்னோட மகன்
மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தன்னை வீட்டுல கட்டி வச்சு ரொம்பவே சித்திரவதை பண்றதாகவும் தன்னை காப்பாற்றுமாறும் மகனை மனநல மருத்துவமனைக்கு கொண்டு போக சொல்லியும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அவங்க வீட்டுல இருந்து 200 மீட்டர் தூரத்துல தான் இருந்திருக்கு. இவங்க இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அங்க வந்திருக்காங்க. அதோட வைத்தியசாலையில இருந்து அவனை கூட்டிட்டு போறதுக்கு வண்டியும் வந்திருக்கு. இதை பார்த்த நொபியூகி ரொம்பவே ஆத்திரமடைஞ்சு அவங்க அம்மாவை தாக்கிட்டு அவனோட அறைக்கு போய் லாக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ரொம்பவே அக்ரெசிவா இருந்த அவனை கஷ்டப்பட்டு மயக்க மருந்து கொடுத்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இப்போ அவனோட ரூமை மொத்தமா செக் பண்ணி பார்க்கறப்போ அங்க ஒரு ரகசிய அறை இருக்கிறது தெரிய வருகிறது. அங்க உள்ள போய் பார்க்கறவங்களுக்கு தான் அங்க உடல்நிலை சரியில்லாம ரொம்பவே மெலிஞ்சி சோர்வா இருக்கிற ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. அது யாருன்னு விசாரிக்கிறப்ப தான் உண்மை தெரிய வருகிறது. வீட்டுல 9 வருடங்களா தங்களோட இன்னுமொரு நபரும் தங்கி இருக்காங்க என்பது நொபியூகியோட அம்மாவுக்கு கூட தெரிந்திருக்கல. கடைசி 9 வருடங்களுக்கு முன்னாடி காணாமல் போயிருந்த புசாகோ அவங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கப்படுறாங்க. 9 வருடங்களுக்கு முன்னாடி தான் பார்த்த தன்னோட வீடு மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இடமாக இந்த 9 வருடங்கள்ல இருந்திருக்கு. கடைசியா நொபியூகி குற்றவாளி என்று கோர்ட் முடிவு பண்ணுது. 2000ங்கள்ல 14 வருட சிறை தண்டனை நொபியூகிக்கு கொடுக்கப்படுகிறது. இவனோட அம்மா 2015ல தனிமையில் இருந்தவாறே இறந்து போறாங்க. இவங்க இறந்து 2 வருடங்களின் பின்னாடி 2017ல நொபியூகியும் இறந்து போறான். அப்போ அவனுக்கு சொந்தம் என்று சொல்லிக்க கூட யாரும் இல்லை என்று தான் சொல்றாங்க.